அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக தற்பொழுது இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிற ரமலான் மார்க்க விளக்க பயான் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது தினத்திலே நாம் அனைவரும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கவிருக்கிற செய்தி ஜக்காத்தினுடைய அறிமுகத்தை பற்றியும், அந்த ஜக்காத் என்பதை எதற்காக மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது, ஜக்காத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்ன, ஜக்காத் என்பது என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இதில் துவக்கமாக நாம் பார்க்கிற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 8வது ஹதீஸில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 கடமைகளின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா. முதலாவது கடமை என்பது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவதும், மேலும் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுவினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவதும். முதல் விஷயம் இந்த ரெண்டும் சேர்த்து தான். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கட்டளையை உள்ளடக்கி தான் இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முதல் கடமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். 2வது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், வ இகாமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது. 3வது வ ஈதாஇ ஸக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. 4வது வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத் மனிஸ்தத்வாஅ இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு சென்று வர யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வருவது அவர்களின் மீது அவசிய கடமை என்றுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம நல்லா கவனிக்கணும், ஜக்காத் என்பதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்னஞ்சிறு விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. ரொம்ப அவசியமானது. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் தான் இந்த இஸ்லாமே நிற்கிறது. ஒரு கட்டடத்துக்கு 5 தூண்கள் இருக்கிறது. ஒரு தூணை நம்ம கலட்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் 4 தூணில் நிற்க முடியுமா? முடியாது. மீறி நின்னாலும் எவ்வளோ தூரம் நிற்க முடியும்? ஒரு நாள் நிற்கும், 2 நாள் நிற்கும் அதிகபட்சம். அதுக்கு பின்னாடி சப்போர்ட் இல்லாதனால கீழே கட்டடம் விழுந்துடும். இப்போ அது மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். நமக்கு அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாத்தை நம்ம சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதில் 5 தூண்கள் கொண்ட கொள்கை கட்டமைப்போடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அந்த 5ல் ஜக்காத் என்கிற ஒன்றை அறிந்தோ அறியாமலோ, அறிந்து என்றால் என்ன தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறது. கொடுக்கணும், ஜக்காத்து கட்டாய கடமை என்று தெரிந்தே நம்ம கொடுக்காமல் இருந்தால் அதுவும் தவறு தான். சில பேர் தெரியாமல் கொடுக்காமல் இருப்பாங்க. எப்படின்னா, ஜக்காத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும், ஜக்காத்துன்ற வார்த்தை, ஜக்காத்துன்ற ஒரு விஷயம் இது தெரியாத முஸ்லீம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் கூட சில பேர் அந்த ஜக்காத்தை கொடுக்கறதுல அலட்சியமாக, எது கொடுத்துக்கிட்டே நம்ம சம்பாதிச்ச காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், இதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைத்து கொண்டு கொடுக்காமல் இருப்பார்கள். இதில் எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த 5 தூண்களில் ஒன்றாக இருக்கிற ஜக்காத்தை அவர்கள் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு தூணை இவர்கள் உருவிவிட்டார்கள்.
கடைசியில் ஒரு ஸ்திரமான கட்டடத்தை இவர்கள் காண முடியாது என்பதைத்தான் இந்த செய்தியில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆக அந்த அடிப்படையில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஜக்காத் என்பது முக்கியமான கடமைகளில் ஒன்று. எப்படி நமக்கு கலிமா முக்கியமான கடமையோ, நோன்பு முக்கியமான கடமையோ, அதுபோல ஜக்காத்து முக்கியமான கடமை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜக்காத் என்று சொல்கிறோம் இல்லையா தமிழிலே, இதை சரியான உச்சரிப்பு எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், ஜக்காத் என்று சொல்ல முடியாது, ஜக்கா என்று தான் சொல்ல வேண்டும். மொழி வழக்கில் ஜக்காத் என்று மாறிவிட்டது. ஏனென்றால் அரபி வழக்கப்படி அந்த ஜக்காத் என்கிற வார்த்தை ஜா, கேஃப், அலீஃப், அதுக்கு பிறகு 2 புள்ளி வைத்த தா, இந்த 2 இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடைசியில் வர்ற இரட்டை புள்ளிகள் கொண்ட தா இருக்கு இல்லையா, அந்த தாவை பொறுத்தவரை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த தா கடைசி எழுத்தாக வந்து விட்டது என்று சொன்னால் கடைசியில் அந்த தாவை உச்சரிக்க மாட்டார்கள். அதை ஒரு மூச்சு பிடித்தாற் போல பிடித்து நிறுத்தி விடுவார்கள். இதுதான் இயல்பு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, குரானில் எத்தனையோ வார்த்தைகள் வருகிறது. மர்வத்தன் என்று குரானில் வருகிறது. மீம், இரட்டை ரா, கடைசியில் இரட்டை புள்ளி வைத்த தா. மர்ரத்தன் என்று தான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மர்வா என்று நிறுத்துவார்கள். அப்போது ஜக்காத்தன் என்று அரபியில் வந்தால் நம்ம ஜக்கா என்று நிறுத்திக் கொள்வது தவறு கிடையாது. எனவே சரியான உச்சரிப்பு வாசகம் என்பது ஜக்கா என்று சொல்வது தான் என்பதை இந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த ஜக்காத் என்பதற்கு என்ன பொருள், அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் ஜக்காத்துனா வரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வரி கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையாங்க, அந்த மாதிரி ஜக்காத்துன்னு சொன்னால் அது ஒரு வரியினுடைய பேர் அப்படின்னு நினைக்கிறோம். ஜக்காத் என்பது அது ஒரு வரி திட்டம் தான், அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் ஜக்கா என்பதற்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரானிலே அதை பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று தான் நீங்கள் குரானில் பார்க்கலாம். சூரா நஜ்ம் என்கிற அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலாத்து ஜக்கு அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களை பரிசுத்தமானவர்களாக கருதி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் சொல்லப்படுகிற பரிசுத்தம் என்பதுங்க நாம் நினைக்கிற மாதிரி நல்ல நீட்டாக இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது பாருங்க, அந்த தூய்மையை குறிக்காது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது ஃபலாத்து ஜக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள்னு சொல்கிறான். இந்த சுத்தம் என்பதை பொறுத்தவரை இது உடல் தூய்மை கிடையாது, உளப்பூர்வமாக சொல்லப்படுகிற தூய்மை தான். தூய்மை வாதம் என்று தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது யாருமே நல்லவன் கிடையாது, நான் மட்டும்தான் நல்லவன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? வேற யார் என்ன செஞ்சாலும் அது தப்பு, நாம செஞ்சா அது சரி. இது ஒரு பாசிச மனநிலை. இந்த மனநிலையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, ஃபலாத்து ஜக்கு அன்ஃபுசக்கும், நீங்கள் தூய்மைவாதம் பேசாதீர்கள். ஏன் பேசக்கூடாது தெரியுமா? யாருமே இங்கே தூய்மையானவர்கள் கிடையாது. தூய்மை என்றால் தவறுக்கு அப்பாற்பட்ட தூய்மை. அந்த தூய்மை யாரிடமாவது இருக்கிறதா? யாரிடத்திலும் கிடையாது. எல்லா மனிதனுமே தவறு செய்யக்கூடியவன் தான். ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று தான் நாம் குரானில் பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மார்க்கம் சொல்லுகிறது, ஜக்கா என்று சொன்னால் தூய்மைப்படுத்துவது, தூய்மையாகுவது என்று அர்த்தம். இதே நீங்கள் சூரத்துல் ஆயிலா அந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தஸ்கியத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, யார் தூய்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று குரான் சொல்கிறது. இது எந்த தூய்மை? குளிச்சு நல்ல மேக்கப் போட்டுக்கிறதையா குரான் சொல்லுது? நல்ல வெள்ளையும் ஜுலைமா உட்காந்தாச்சு, உடனே பரவாயில்ல நீங்கள் நல்லா தசிக்கியத்தாயிட்டீங்க, மறுமையில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படியா மார்க்கம் சொல்லுகிறது? அந்த தசிக்கியத்து கிடையாது. இது எந்த தூய்மை என்று சொன்னால், மன ரீதியாக அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்களை சரியாக பேணி நடந்து, தீமையான காரியங்களை விட்டு விலகி,
நல்ல மனிதர்களாக நடந்தோம் என்று சொன்னால் இதுக்கு பேரும் தஸ்கியத்து தான். அதாவது தூய்மைவாதம் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லவேன்னு பேசக்கூடாது, அது மார்க்கத்தில் தப்பு தான். ஆனாலும் நீ தூய்மையாக நடக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அப்படி நடந்தால் நாளை மறுமையிலே அது வெற்றிக்குரியது என்று குர்ஆன் சொல்லுவதை சூரத்துல் அலா சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலாவினுடைய 14வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜக்கா என்றால் தூய்மை செய்வது என்று நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விஷயங்களை படித்து விட்டோம். சரி, அடுத்தபடியாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஜக்காத் என்பதை பொறுத்தவரை இது யாருக்கு மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஜக்காத் வாங்குவதற்கென்று சில சாரார் இருக்கிறார்கள், அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். ஜக்காத் கொடுப்பது இவங்க யாராக இருக்கணும், கொடுப்பது மேல் இருக்கக்கூடிய கை, வாங்குவது கீழே இருக்கக்கூடிய கை. இப்போ ஜக்காத்தை பொறுத்தவரை கொடுக்கக்கூடியது அந்த மேல் இருக்கிற பார்ட்டி இருக்கிறாங்க இல்லையா, நம்பர் 1, அந்த முதலாவது நபர் என்பவர் யார், யார் அளவீடு செய்கிறது, விருப்பப்பட்டவங்களாம் ஜக்காத்தை கொடுக்கலாமா, இல்லை எனக்கு திடீர்னு தோணுது நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாமா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல கவனிக்கணுங்க. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியினுடைய 1458வது ஹதீஸ், அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் வேதக்காரர்களுடைய அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்கள், யமனுக்கு அனுப்பும் பொழுது சொல்கிறார்கள், இன்னக தக்தமு அலா கௌமி அஹ்லி கிதாப், முஆதே நீங்கள் வேதமுடைய மக்களின் அந்த பகுதிக்கு செல்கிறீர்கள், ஃபல் யக்குன் அவ்வளமா ததுஹும் இலை இபாதத்துல்லா, அவர்களை நீங்கள் அழைப்பதில் முதலாவது காரியமாகியது அல்லாஹ்வினுடைய வணக்கமாக இருக்கட்டும். முதல்ல அவங்க அழைக்கிறது அல்லாஹ்வை வணங்குவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நோக்கி அவர்களை அழையுங்கள். ஃபைதா அரஃபுல்லா, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வை யார் என்று அவர்கள் பரிபூர்ணமாக அறிந்து கொண்டால், ஃபஅக்பிர்ஹும் அன்னல்லாஹ கது ஃபரலா அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபி யௌமிஹிம் வலைலத்திஹிம், இரண்டாவதாக அவர்களுடைய ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் சேர்த்து 5 வேளை தொழுகை அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபைதா ஃபஅலு, அதையும் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபஅக்பிர்ஹும், மூன்றாவதாக அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல்லாஹ ஃபரலா அலைஹிம் ஜகாத்தம் மின் அம்வாலிஹிம், அந்த ஜக்காத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். கவனிக்கணும், ஜக்காத் என்பது விருப்பமாக செய்கிற காரியம் அல்ல, ஒரு நஃபிலாக உபரியாக செய்கிற காரியம் அல்ல. ஃபரல, அல்லாஹுடைய தூதர் தெளிவாக வார்த்தையை அவர்கள் பிரயோகப்படுத்துகிறார்கள், ஃபர்லான கடமை. ஜக்காத்துங்கிறது ஃபர்லு. இப்போ உதாரணத்துக்கு 5 வேளை தொழுகை இருக்குதுங்க, இந்த தொழுகையை யாராவது தொழாமல் இருக்கிறாங்கன்னா அது சாதாரணமான ஒரு விஷயமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு தீமையான காரியம். அந்த காரிய அளவிற்கு தான் இந்த ஜக்காத்தை நம்ம கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மிக பாதகமானது, அபாண்டமானது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கி கொள்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இவங்களின் மீது ஜக்காத் கடமையாகி ஃபர்லாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இது ஒரு விஷயம். இப்போ இன்னொரு செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஜக்காத்து கடமைன்னு சொல்லிடுங்க. அடுத்து என்ன தெரியுமா, ஜக்காத்தை யார்கிட்ட எடுக்கணும், யார் ஜக்காத்தை கொடுக்கணும், அதுக்கு சொல்கிறாங்க, துஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து இந்த ஜக்காத்தை எடுங்கள். எல்லார்ட்டையும் எடுக்கக்கூடாது. ஐவேளை தொழுகைக்கு வர்றாங்க, அவங்கள்ட்ட எல்லாரையும் நிற்க வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஜக்காத்தை கொடுங்கப்பா அப்படியா சொல்ல முடியும்? அது இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், துஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள். புரியுதா? இது ஒரு விஷயம். யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம்? வத்து ரத்து இலா ஃபுகராயிஹிம், மேலும் அவர்களுடைய ஏழைகளுக்கு ஜக்காத்தை நீங்கள் வழங்குங்கள். 2 சாரார். வாங்குறவங்க யார்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுவும் பணக்காரங்களாக இருக்கணும், தெளிவு. யாருக்கு நம்ம கொடுக்கணும்? அவர்களும் ஏழைகளாக இருக்கணும். அப்போ மேலிருந்து கீழ் வருவது
இதுதான் இந்த பொருளாதார சுழற்சி முறை என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் செல்வந்தர்கள் தான், எல்லாரும் கிடையாது. ஜக்காத்துனா ஏன் இப்படி ரசூலா தெளிவாக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் நிறைய முஸ்லீம்கள் இடத்துல ஜக்காத்து அப்படிங்கிறது காசு பணத்தை கொடுக்கணும் என்று சொல்வது ஒரு பாரமான காரியமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். பாரமாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? ஜக்காத்தை நம்ம கொடுத்து நம்ம பொருளாதாரம் குறைஞ்சிட்டா என்ன செய்வது? பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயப்படுற அளவுக்கு இஸ்லாம் வந்து ஒரு டேக்ஸ் டெரரிசம்னு இன்றைக்கி வந்து அழைக்கிறார்கள் இல்லையா? இந்தியா போன்ற நாடுகளில் வரி கொள்ளை. நீ சம்பாதிக்கிறப்பெல்லாம் எனக்கு கப்பம் கட்டிட்டு நீ சும்மா உட்காந்துரு, காலம் ஃபுல்லாக கடனாளியாகவே இருங்க என்பது போல் இன்றைக்கி ஆக்குறாங்க பாருங்கள். அப்படியெல்லாம் இஸ்லாம் வந்து சொல்லவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபந்தான். அது நம்ம உரையிலே என்ன செய்வோம், அடுத்தடுத்த நாட்களில் தெளிவாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி பயப்படுகிறார்கள் இல்லையா? கொடுத்து கொடுத்து ஓட்டாண்டியாக போயிடுவோம், முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறாங்களே. இதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப சுலபம். அதை இன்ஷால்லா என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். எனவே அந்த ஜக்காத் என்பதை செல்வந்தர்களிடமிருந்து தான் வாங்கணும் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். செல்வந்தர்கள்னால் யார், அதையும் நம்ம விளக்கமாக சொல்லலாம். செல்வந்தர்கள்ன்றது ஒவ்வொரு ஊரில் என்ன செய்யும், ஒவ்வொரு அளவுகோல் இருக்கும். மார்க்கம் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது, அதை பிற்காலத்தில் என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை எதுக்காக நம்முடைய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது அப்படிங்கிற நம்ம கவனிக்கணும். இப்போ பொருளாதாரம் நம்ம கிடச்சிருக்கு, இது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி. சம்பாதிக்கிறது, நான் கஷ்டப்பட்டேன், நான் சிரமப்பட்டேன், நான் என்னுடைய உடலை வருத்தி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பல நாடுகளுக்கு போயிட்டு ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் தான் பொருளாதாரத்தை எடுத்தேன். இப்போது நீங்கள் விரும்பினதை கொடுங்க அப்படி சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அப்படி சொன்னால் சில ஆளுக்கு வந்து 100 ரூபா கொடுப்பாங்க, சில ஆளுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க, முன்ன பின்ன கொடுப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ன பெர்சன்டேஜ், இன்ன சதவீத அடிப்படையில் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாராலையும் முடியுமா? ஏன் அப்படி கொடுக்க சொல்லணும்? இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி அல்லவா இருக்கிறது என்கிற கேள்வி எழலாம். இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஜக்காத்தை ஏன் இவ்வளவு தூரம் மார்க்கம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். முஸ்னத் அஹமது என்கிற ஹதீஸ் நூலினுடைய 21,906வது ஹதீஸ், அந்த செய்தியில் பார்க்கலாம். அபு வாக்கித் அல் லைசி என்கிற நபி தோழர் அறிவிக்கிறார்கள், அருமையான செய்தி. அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கால, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்சல்னல் மால், நாம் பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எதற்கு? இகாமி ஸலா, அவர்கள் அதை கொண்டு தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. வஈதாயி ஜக்கா, மேலும் ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக தான். பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கானே, எதுக்குங்க கொடுத்துருக்கான் சொல்லுங்க? சும்மா பூட்டி பூட்டி வச்சுக்கிறக்கா கொடுக்குறான்? குரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி ஐயத்திய யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்தும் வலா ஷஃபாஆ. குரானிலே சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சொல்லுகிறான், வன்ஃபிகு, நீங்கள் கொடுத்துருங்க, மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுங்க. அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்லலை? நாம் உங்களுக்கு கொடுத்தோம்ல, அதை பூட்டி பூட்டி நீங்களே வச்சுக்கோங்க, நல்லா வச்சு அனுபவிங்க, அனுபவி ராஜா அனுபவி, இப்படியா குரானில் அல்லாஹ் நமக்கு வந்து சொல்லி காட்டுறான்? இல்லை, உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் அதை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கணுன்றதுக்கு தான். எதுக்குள்ளே செலவழிக்கணுமா? மின் கபில் ஐயத்திய யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா குல்லா, எதிலே நட்பு பலன் தராதோ, வலா ஷஃபாஆ, எதிலே சிபாரிசு பலன் தராதோ, நீங்கள் அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே கொடுத்து முடிச்சிருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாம் நினைப்பதை வந்து எப்படி நினச்சிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தானே காசு பணம் சம்பாதிச்சேன், நான் தானே உழைச்சேன், என்னுடைய அறிவு கொண்டு தானே நான் சம்பாதிச்சேன் என்று நினைக்கவே கூடாது. நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்வது, இன்ன அன்சல்னல் மால், நாம் பொருளாதாரத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்குறோம். அல்லாஹ் தானே கொடுத்தான். எல்லாரும் திறமையாலையாக சம்பாதிச்சாங்க? இல்லை. திறமை இருக்கிற ஆள் எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணி தான் இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. திறமை இருக்கிற ஆட்கள் கஷ்டப்படவும் செய்கிறாங்க. திறமையே இல்லாத, ஒன்றுக்கும் உதவாதவர்,
என்று யாரையெல்லாம் சிறுபிராயத்தில் கழித்து கட்டினார்களோ அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருப்பதை நம்ம பார்க்குறோம். சாதாரணமான ஒரு ஆள், அவர் சம்பாதிச்ச அந்த சம்பாத்தியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைக்கு தாக்கு பிடிக்கும். அவருக்கு பின்னாடி வர்ற பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்க, இப்படி ஒரு 4 தலைமுறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே சம்பாதிக்க தேவையே கிடையாது. சும்மா உட்காந்து சாப்பிட்டாலே போதும். இருக்கா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை கொடுத்தது யாருங்க? அல்லாஹ் தான் கொடுத்தான். எதுக்கு அல்லாஹ் கொடுக்குறானா? லீகாமி ஸலா. இந்த பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டு நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தொழுகை நிலைநாட்டம். வாங்கிட்டு நன்றி கெட்டத்தனமாக நடந்துடக்கூடாதுல்ல. ஒன்று, சரி நன்றி செலுத்திட்டா போதுமா, நான் தொழுதுட்டேன், கடமை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுக்கிறேன், அப்படியே எடுக்க முடியும்? இல்லை. வஈத்தாய் ஜக்கா, அடுத்தவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து அதில் நிம்மதி அடைங்க, அந்த தூய்மைப்படுத்துங்க என்று மார்க்கம் சொல்வதை என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எனவே ஜக்காத் என்பதை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் கொடுத்ததுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க என்று தான் மார்க்கம் சொல்லி இருக்கிறதே ஒழிய இது வந்து அநியாயம் கிடையாது என்பதை இந்த இடத்துல என்ன செய்யணும், நாம் வந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக ஜக்காத்தை நம்ம கொடுக்குறோமே, இப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அதனால என்ன நன்மை கிடைக்கிறது சொல்லுங்கள்? ஜக்காத்தை கொடுக்குறோம், அப்படி கொடுக்கும்போது அதில் என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதாவது சுனன் அபூ தாவூத் என்கிற நூலிலே 1664 அந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், வல்லதீன யக்னிசூன ஸஹப வல் ஃபித்தா, யார் வெள்ளியையும் தங்கத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு அதுக்கு ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனம் இறங்கிய உடனே என்ன நடக்குது தெரியுமா? கபரோதாலிகா அலல் முஸ்லிமின், முஸ்லீம்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்க, எந்த கடமையும் தெரியாது, வரிசையாக ஒவ்வொன்றா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்போது கஷ்டப்படுறாங்கல்ல. அதாவது 5 வேளை தொழுது பழக்கப்படாத ஒரு சமுதாயம், இப்போ 5 வேளை தொழுகை, சுபுகில் இருந்துருச்சு அவங்க தொழுது, அடுத்து லுகரு, அசுர், மக்ரிப், இஷா. ஒரு தொழில் செய்யக்கூடிய ஆட்களுக்கு, கடை வச்சு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இதில் வர்ற கஷ்டமெல்லாம் புரியும் தான். ஏன்னா போயிட்டு வரணும் பாருங்கள், இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஏற்கனவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்று மார்க்கத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ஒரு மனித இயல்பு. இது வந்து கட்டளை வந்து புறந்தள்ளுவது கிடையாது, மனிதன் என்கிற அடிப்படையில் எல்லா நபர்களுக்கும் வரும். இதுக்கு மார்க்கம் தீர்வும் சொல்லி இருக்கிறது. அப்போ இப்படி வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, அன உஃபர்ரிஜு அன்கும், கவலைப்படாதீங்க, உங்கள் சிரமத்தை நான் நீக்கிறேன். இது என்னன்னு புரியாமல் தானே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டாக பாருங்களேன், கஷ்டமாக இருக்கணுன்னே இவங்களும் போயிட்டு உமர் அவங்களும் அல்லாஹுடைய தூதர் இது கஷ்டமாக இருக்குது வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லலை. இருங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, சொல்ல வர்ற விஷயம் என்னன்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம் என்று அழகாக அந்த இடத்த அவங்க சுச்சுவேஷனை ஹேண்டிலிங் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஃபர்ரிஜானுக்கும், உங்கள் சிரமத்தை நான் நீக்கிறேன். நேராக போகிறாங்க ரசூல்லாட்ட, கேட்குறாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னஹு கபுரு அலா சுஹாபிக் ஹாதிஹிலாயா, இப்போ இறங்கிய வசனம் இருக்கிறதே இது உங்களுடைய தோழர்களுக்கு ரொம்ப பாரமாக தெரிகிறது. கொடுக்கலனா மறுமையில் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மளை நரகத்தில் போட்டுருவான் என்பது போல வருகிறது. இது ரொம்ப பாரமாக கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி என்னன்ட்டு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ அல்லாஹுடைய தூதர் ரொம்ப சுலபமாக எளிமையாக தெளிவாக விளக்குகிறார்கள். பாருங்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ரில் ஜக்கா, அல்லாஹ் எதுக்கு ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கான் தெரியுமா? இல்லா லி தொய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் எது எஞ்சி இருக்கிறதோ, நல்லா கவனிக்கும், பாக்கின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், நம்ம கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு பாக்கி கொடுன்னு கேட்குறோம், அதுதான் அங்கே பக்கிய. லி தொய்யிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்தில் எது மிச்சமாக இருக்கிறதோ அந்த மிச்சமாக இருக்கிற பொருளாதாரத்தை உங்களுக்கு தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தே கடமையாக்கியிருக்கான். அழகா சொல்லிட்டான். உங்கள் சாப்பாட்டில் கை வைக்கிறது இல்லை. ஜக்காத் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருந்து அடிச்சு பிடிச்சி வாங்கி
ஒன்றும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வாங்க என்று மார்க்கம் சொல்லுவதற்காக அல்ல. எதுக்காக கொடுத்துருக்கு? லீ தொய்யிப மா பக்கியமின் அம்பாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்தில் எதெல்லாம் மிச்சமாக இருக்கிறதோ அதையெல்லாம் சுத்தப்படுத்தணும் இல்லையா? அதாவதுங்க, என்ட்ரின்னு ஒன்று இருந்தால் எக்ஸிட் கண்டிப்பாக வேணும் தானே. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, வந்தது வெளியே போகிறதுக்கு பாதை வேணுமே. பெரிய கட்டடமாக இருக்குது, சரி, வர்றதுக்கு மட்டும் ஒரு பாதை, 100 பேர் அந்த பாதையில் வர்றாங்க. போகும்போது ஒரு 300 பேராக ஒரு 4-5 ட்ரிப்பு சேர்ந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. போகிறாங்கன்னு சொன்னால் எப்படி போக முடியும்? ஒரே இடத்துல போயிட முடியுமா? இடிச்சுக்கிட்டுல நிற்பாங்க. மனித உடலே எடுத்துக்கிறோங்க, சாப்பிட்றோம், சாப்பிட்டா அது நமக்கு வந்து என்ட்ரி, சரி. எக்ஸிட் ஆகணுமா இல்லையா? ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் வந்து அழுக்கு சேருகிறது, சேர்ந்தா அழுக்கை நம்ம தூய்மைப்படுத்தினா தண்ணி செலவாயிரும் அப்படின்னு நம்ம சும்மா இருக்க முடியுமா? இருந்தால் என்ன நடக்கும்? பாத்திரமே வீணாகி போய்விடும். அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் நமக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் எஞ்சி இருக்குது பாருங்களேன், அதை தூய்மைப்படுத்தணும். இந்த கூடுதலாக வர்ற அழுக்கு இருக்குல்ல, அதை தூய்மைப்படுத்தணும். அல்லாஹுடைய தூதர் இதை தெளிவாக அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி, சொந்தக்காரங்க தான் ரசூல்லாக்கு, அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலையை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி நான் கொடுக்க முடியாது. எதற்காக? இன்னமாஹி அவுசா ஹுன்னாஸ், இது வந்து மக்களினுடைய அழுக்கு. இது வந்து தவறான வார்த்தை கிடையாது. மக்களினுடைய அழுக்குனா என்ன? இது நமக்கு தேவையானது கிடையாது. ஒரு மனுஷன் வந்துங்க, அவன் வந்து நல்ல சட்டை உடுத்தணும், நல்ல ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும்னு விரும்புகிறான். சரி, அழுக்கு சட்டையை உடுத்தணும் யாராவது விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். மீறி அதை அழுக்காயிட்டால் என்ன செய்வோம்? அஷோபில் பண்ணி நம்ம சரியாக அதை வந்து உடுத்திக்கிறோம். அதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மாதிரி ஜக்காத் வசூலிக்கிற அரசாங்க வேலைக்கு வந்து நான் அவங்கள சேர்க்க மாட்டேன். ஏன்? இன்னமாகிய அவுசாஹுன்னாஸ், அது மக்களினுடைய அழுக்கு. லா தம்பகி லியாலி முஹம்மதின், அது முகம்மதினுடைய குடும்பத்திற்கு தகுதியானது கிடையாது. எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டில் நான் போய் ஒரு ஆளை சேர்த்து விட்டா கடைசியில் அவங்க ஏதாவது செய்யும் பொழுது வெளியே பேச்சு எப்படி வரும்? சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்கப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அந்த மாதிரி கிடையாது. என்ன? அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத் நீங்கள் தான் சம்பாரிச்சிங்க. அது எதுக்கு மார்க்கம் கடமையாக்கிறதுன்னு கேட்டால், உங்கள் பொருளாதாரத்தை எடுப்பதற்கல்ல, உங்கள் பொருளாதாரத்தில் மிச்சமாக இருக்குதே அந்த மிஞ்சியதை கொடுப்பதற்காக. இந்த மிச்சத்தினுடைய வரைவிலக்கணம் என்னன்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். எனவே நம்முடைய தூய்மைக்காகத்தான் இந்த இது வந்து கொடுக்கப்படுகிறதே ஒழிய இதில் எந்த விதமான அநீதியோ அநியாயமோ கிடையாது என்பது என்ன செய்யணும், இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை இதனுடைய அளவீடுகள் இருக்கிறது. ஜக்காத்தை நாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், என்ன மாதிரி அளவீட்டில் நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியும், அது மார்க்கத்தில் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அந்த அளவீடுகள் எல்லாம் நம்ம வந்து இருக்கிறது, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இன்னும் சில தகவல்கள். இந்த ஜக்காத்துனா என்ன, ஜக்காத்தினுடைய பொருள் என்ன, அதையே மார்க்கம் கொடுத்துருக்கு, அதை நம்ம ஏன் எடுக்கணும் என்பதெல்லாம் என்ன செய்கிறோம், நாம் வந்து மார்க்கத்தினுடைய ஹதீஸ் குரான் ஆதாரங்களோடு தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கி ஜக்காத்தை பொறுத்தவரை நாம் கொடுக்கறது நம்முடைய மார்க்கத்தில் எப்படிப்பட்ட சட்ட அடிப்படையில் அதை நம்ம கொடுக்கணும் என்பதை துல்லியமாக நம்ம அறிந்து கொள்வது இங்கே அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நிறைய மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜக்காத்துக்கு வந்துங்க அவர்கள் ஒரு சரியான மார்க்கத்தின் ஆதாரங்களை விட்டு வெளியேறி அவர்கள் கொடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட முடியாதுங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்கள் கொடுத்து சென்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே அவர்கள் எப்படி நமக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தெளிவாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் அவங்க வழிகாட்டி தர்றாங்க. அல்லாஹும் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஆதாக்கும் ரசூல், இந்த தூதர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் ஃபஹுதுஹு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தூதர் சொன்ன கட்டளை நீங்கள் எடுத்து செய்யுங்க. வமா நஹாக்கும், இந்த தூதர் உங்களை தடுத்திருந்தால் ஃபன்தஹு, நீங்கள் விளைவிக்கங்க. தடுக்கிறது அல்லாஹுடைய தூதர் தடுத்திருப்பாங்க மார்க்க ரீதியாக. அப்போ எதை கொடுக்குறாங்களோ அந்த காரியத்தை நம்ம எடுத்து செய்யணுமா இல்லையா? அல்லாஹுடைய தூதர் சொல்லாத ஒன்றை நம்ம செய்கிறோம் என்றால் இது வந்து நன்மை கிடையாது,
இதுக்கு தமிழில் சொல்லப்போனால் அதிக பிரசங்கித்தனம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு ஒரு கட்டளையை நம்ம கொடுக்குறோம், இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். செய்யுங்கன்னு சொன்னதை விட்டுட்டு வேறு ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது சரியாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள், முற்றிலும் தவறு தானே. அந்த மாதிரி தவறை நம்ம செய்யக்கூடாது என்பது இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த செய்தியில் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். எப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். சஹி முஸ்லீம் என்கிற நூலிலே தமிழ் எண் 2599 அந்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபகால ரஜுல், அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார், அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணுமா? ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லியாச்சு, அது ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா என்று கேட்கப்படுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி கேட்கும்போது 3 தடவை கேட்குறாங்க, விடலை, திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாகவே இருக்கிறார்கள். இருந்து விட்டு கடைசியில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி கேட்கும்போது நான் ஏன் ஆமான்னு சொல்லலை தெரியுமா? லவ் குல்து நஅம், நான் மட்டும் ஆம் என்று சொல்லிவிட்டேனே ஆனால் ல வஜபத், அது அவசியமாயிரும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்க சட்டம் போடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, லா மேக்கராக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இது சட்டம் ஆகாது. காரணம் என்ன? இவங்க லா மேக்கர் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொல்லிட்டா சட்டமாகிடும் இல்லையா? அதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது சட்டமாயிடும். வலம்மஸ்ததஅதும், அதாவது உங்களுக்கு முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்கிறது. ஜரூனி மா தரக்தும், நான் உங்களை எந்த எல்லையில் விட்டு விடுகிறேனோ அந்த எல்லையில் நீங்களும் என்னை விட்டு விடுங்கள். மீறி மீறி என்கிட்ட என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. இப்போ இன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும், உங்கள் முன்னோர்கள் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா? பி கத்தரத்தி சுவாலிஹிம், அதிகமான கேள்வி கேட்டுப்பதனால்தான். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, இது கூடுமா அது கூடுமா, அல்லது ஒரு விஷயத்தை நம்ம கூடுங்கூடா சந்தேகத்துக்காக கேட்டுக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நபிமார்கள் காலகட்டத்தில் உள்ள சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. முன்னாடி உள்ள ஆட்கள் அழிஞ்சு போனது காரணமே எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டார்கள், அதிகமான கேள்வி. ஒரு விஷயத்தை சொன்னால் சரின்னு விட்டுட்டு போகாமல் சந்தேகத்துக்கு தேவையான சந்தேகத்தை கேட்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. எதை பார்த்தாலும் அதை விட கூட செய்யலாமா, இதை கூட செய்யலாமா, விருப்பம் இருந்தால் செய்யலாம், அது வேற. இப்படி கேட்கும்போது எல்லாத்துக்கும் அது சுமையாக மாறிடுமா இல்லையா? ஆமான்னு சொல்லிட்டா. அப்படி கேட்டு கேட்டு தான் அவங்க அழிஞ்சு போனாங்க. வக்திலாஃபிஹிம் அலா அம்பியாயிஹிம், கேள்வி கேட்டு அந்த நபிமார்களோடு இவர்கள் முரண்பாடு கொண்டார்கள். கேட்கறது செய்யணும் நோக்கத்துக்கு கேட்குறாருன்னு சொன்னால் கரெக்டாக செய்யணுமா இல்லையா? செய்கிறதில்ல. கேட்குறாங்க, ஆனால் சொன்னால் அதை செய்கிறதில்ல, மாற்றி மாற்றி செய்கிறது. ஆமான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டா முடியுமா? முடியாது, சிக்கலாக முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வலம்மா ஸ்ததஅதும், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ முடியாதுன்னா செய்ய முடியாதுல்ல, அப்போ என்ன செய்வாங்க? வேண்டாம், இதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளைக்கு மாற்றாக நடப்பாங்க. இப்படி அவர்கள் நடந்து தான் அழிஞ்சு போயிட்டாங்க. ஃபைதா அமர்த்துக்கும் பிஷையின், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளை போட்டேன்னு சொன்னால் ஃபத்து மின்ஹு மஸ்ததஅதும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் செய்யுங்க. வைதா நஹைத்துக்கும் அன்ஷை, உங்களை ஒரு விஷயத்தை விட்டு நான் தடுத்து விட்டேன் என்று சொன்னால் ஃபதஉஹு, அதை விட்டு விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போது முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, அவ்வளோதான். அந்த ஜக்காத்தை நம்ம கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே ஒழிய நாம் மீறி நம்ம நடக்கக்கூடாது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நோன்பினுடைய கட்டளை இருக்கு, அதையும் இதையும் ஒப்பு வைத்து பார்த்தால் நமக்கு குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம். இப்போது நோன்பை பற்றி எல்லாம் சொல்லி காட்டான். ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹ்ர ஃபல் யஸ்முஹு, உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைகிறீர்களோ, நல்லா கவனிக்கணும், ரமலான் மாதத்தை யார் அடைகிறீங்களோ அவர்கள் அந்த மாதத்தில் கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ கட்டாயமாக நோன்பு வைக்கணும் நல்லா சொல்லி காட்டுறானே, பொதுவாக நோன்பு வைங்க அப்படியே எல்லாம் சொல்லியிருக்கான்? இல்லை. ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைகிறீங்களோ, அப்போ ரமலான்றது வருஷத்தில் ஒரு தடவை வருது, வருஷம் ஒவ்வொரு முறையும் வருது, வருஷத்தில் ஒரு தடவை, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவை. அப்போ ரமலான் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, ஏன்னா அல்லாஹ் அங்கே கோட் பண்ணிட்டான்,
ரமலான் என்கிற ஒரு மாதத்தின் பெயரை சொன்னதினால் அந்த ரமலான் எப்பொழுதெல்லாம் சுழற்சி முறையில் ரிப்பீட்டடாக வந்து கொண்டிருக்கிறதோ வரக்கூடிய காலத்திலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த நோன்பை அவசியம் வைக்கணும். இது மார்க்கத்தில் உள்ள சட்டம். சரி, ஹஜ் இருக்குது. இந்த ஹதீஸையும் ஒரு விளக்கம் குர்ஆன் வசனத்திலே நேரடியாக நம்ம பார்ப்போம். சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்வா இலைஹி சபீலா. ஹஜ்ஜி யாருக்கு கடமை தெரியுமா? யார் ஹஜ்ஜுக்கு சென்று வர சக்தி படைத்திருக்கிறார்களோ. சக்தி என்பது எல்லாத்தையும் குறிக்கும். அது காசு பணத்தை மட்டும் குறிக்காது, உடல் வலுவையும் குறிக்கும். இன்றைக்கி சகாபாக்கள் காலம் கிடையாது. கோர்ட்டு கேஸு, கச்சேரி, சட்டம் இதெல்லாம் இருக்கிறது. இப்போ இதையும் கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னால் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட், விசா, கிளியரன்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும், எடுத்துக்கிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு சரியாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு ஹஜ்ஜு கடமை. அப்படி இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு செய்வது கட்டாயமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நோன்பு விஷயத்தில் ரமலான் என்று ஒரு காலத்தை, ஒரு பேரை சொல்லி அல்லாஹ் ரிப்பீட்டடாக அதை கொடுக்குறான். ஹஜ்ஜில் அப்படி ஏதாவது கொடுக்குறானா? அப்படி கொடுக்கல. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சக்தி இருந்தால் ஹஜ்ஜு கடமை. அப்போ எந்த மனுஷனாவது ரமலான்னு ஹஜ்ஜு செய்கிறது வருஷம் கடமை அப்படி புரியுவோமா? ஊர் உலகத்தில் யாராவது அப்படி புரிவார்களா? புரிய மாட்டார்கள். ஏன் அப்படி புரிய மாட்டோம்னா, அதில் அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் என்று வரக்கூடிய வகையில் நேரடியாகவோ அல்லது ரமலான் என்று சொல்லப்பட்டது போல மறைமுகமாகவோ அல்லாஹ் சொல்லவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ ஜக்காத்துக்கு என்ன நம்ம புரிதலை எடுக்கணுன்றதுக்கு ஹஜ் அழகான உதாரணமாக இருக்குது. நோன்பும் தொழுகையும் ஒன்றுங்க. ஏன்னா நோன்பு பொறுத்த வரைக்கும் ரமலான் நல்லா சொல்லிட்டான், ஒவ்வொரு ரமலான்லேயும் நம்ம வைக்கணுன்றது தெளிவாயிடுச்சு. அதே மாதிரி தொழுகைக்கும் மார்க்கம் சொல்லி காட்டி விட்டது. அதாவது குல்ல யௌமின் வலைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் பகலிலும். அப்போ அது ரிப்பீட்டடாக இரவு பகல் வரும்போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ஹஜ்ஜுக்கு அப்படியா சொன்னாங்க? ஒவ்வொரு வருடம்னு சொன்னாங்களா? இல்லை, செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது மார்க்கம் கொடுக்குற அழகான ஒரு மனிதனுடைய இயற்பியலே அதுதான். எது முடியுமோ அதை சொல்லுவாங்க. மார்க்கம் ரியலிசம் தான் மார்க்கம் கொடுக்குமே ஒழிய போட்டு கசக்கி பிழியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் எப்படி கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நாம் தொழுகையும் நோன்பையும் ஜக்காத்தையும் ஒன்றாக பார்க்காமல், தொழுகையும் நோன்பும் அந்த கால அளவில் இரண்டும் ஒற்றுமையாக இருக்கிறது, ஜக்காத்தும் ஹஜ்ஜும் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஜக்காத் என்பதை பொறுத்தவரை ஹஜ்ஜு போல நமக்கு கடமை என்பதை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கடமையை நம்ம என்ன செய்யணும், அந்த கட்டத்தை அடைந்து விட்டால் நம்ம கொடுத்து நிறைவேற்ற வேண்டும். ஒன்று. கூடுதலாக எப்போ ஜக்காத்து கொடுக்கலாம்? சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தில் நாம் கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை ஜக்காத்து அப்படின்னு சொல்கிறோம். சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க தெரியுமா? தௌஹீத் ஜமாத் ஜக்காத்தே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு புரளி, பயங்கரமான புரளியாக இருக்கிறது. எப்படி தௌஹீத் ஜமாத் எங்கே ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு சொல்லுங்கள்? இன்றைக்கிங்க இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜக்காத்துனா என்ன நினைப்பாங்க? நான் ஒரு 1000 ரூபாய்க்கு 1 ரூபா 2 ரூபா சில்லறையை மாற்றி வைத்து கொண்டு வரக்கூடிய ஏழைகளுக்கு ஒவ்வொரு ரூபாயாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதான ஜக்காத்து, அதான ஜக்காத்துன்னு இருந்துச்சு. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்மா அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படி யாராவது கொடுக்குறாங்களா? இன்றைக்கி பெருநாளுடைய நேரத்தில் பிச்சைக்காரர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யாசகர்கள் இல்லை. ரொம்ப மார்க்கத்தில் அறிவு இல்லாத ஆட்கள் தான் கேட்டு வர்றாங்களே ஒழிய அறிவு இருக்கால் கரெக்டாக இருக்குது. எந்த அடிப்படையில் கேட்கக்கூடாதுன்றதும் தெரியுது. ஜக்காத் இப்படி கிடையாது, இப்படி சில்லறையாக கொடுக்கறது அது யாசகர்கள் அதிகப்படுத்துவதற்கு தான் உதவுமே ஒழிய ஜக்காத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வு மேம்படுவதற்கான ஒரு செயல் திட்டம். அவனை அழைச்சி அவன் தொழில் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. மகமைன்னு சொல்லி மாற்று சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் இருக்கிறது. மகமை என்றால் எல்லா செல்வந்தர்களும் ஒரு பணத்தை போட்டு அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி நமக்கு மார்க்கத்தில் ஜக்காத்தை இருக்கிறவங்கள்ட்ட வசூல் பண்ணி இயலாதவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். எனவே இப்படி நம்ம கொடுக்கும் பொழுது நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தௌஹீத் பிரச்சாரம் வந்த பின்னாடி தான் ஜக்காத்துங்கிற அந்த எழுச்சியை மக்கள்கிட்ட வந்திருக்கு. கரெக்டாக கணக்கு பண்ணி ஒவ்வொரு தடவையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக நம்ம ஜக்காத்தை ஒழிக்கிறவர்கள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஜக்காத் என்பதை நீங்கள் உங்கள் கடமையாகிட்டால் ஒரு தடவை கொடுக்கணும், சரி. ஆனால் அடுத்து அதை விட்டு கூடுதலாக ஒரு பொருளாதாரம் வருதா, அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். இது ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் இடத்துல 15 லட்சம் ரூபாய் சொத்தோ அல்லது சொத்தினுடைய மதிப்பளவுக்கு பணமோ இருக்குன்னு வச்சுங்களேன். 15 லட்சத்துக்கு அவர் என்ன செய்யணும், ஜக்காத்தை அடைக்கணும், சரி.
லட்சத்துக்கு 2500 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய், 15 லட்சத்திற்கு 37,500 ரூபாய், 37,500 ரூபாய் கொடுத்துட்டாருங்க. இந்த வருஷம் கொடுத்துட்டாரு. ஒரு மாதமோ ஒரு வருஷமோ எப்போவோ அவங்க காலம் தள்ளி பார்க்குறாங்க, 15 லட்சமாக இருந்த சொத்து மதிப்பு 25 லட்சமாக மாறிவிட்டது. இப்போ கூடுதலாக வந்த சொத்து எவ்வளோ? +10, கூடுதலாக 10 லட்சம் மட்டும் வந்திருக்கிறது. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக 10 லட்சம் வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இவங்க எப்படி கொடுக்கணும்னா 25 லட்சத்துக்கு சேர்த்து ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதைத்தான் தௌஹீத் சொல்லுகிறது. நீ 25க்கும் சேர்த்து கொடுக்காதுன்னு தான் சொல்கிறமே ஒழிய கொடுக்கவே கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா மார்க்கம் சொல்லி இருக்கிறது லீ தொய்யிப மா பக்கியமின் அம்பாலிக்கும், உங்கள் பொருளாதாரத்தில் மிச்சமாக இருக்கிறத சுத்தம் செய்கிறதுக்கு என்று தானே ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 15 கொடுத்து முடிச்சிட்டீங்க, அது கொடுத்தாச்சு, அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, பியூரிஃபை ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. சுத்தம் செஞ்ச திருப்பி சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பியல் அடிப்படையில் அதுதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் 15 விட்டுட்டு கூடுதலாக இருக்கிற 10 இருக்கு பாருங்களேன், அந்த 10 திருப்பி என்ன செய்யணும்? பியூரிஃபை பண்ணணும். புரியுதா சொல்கிறது? 25ல் 15 கொடுத்துட்டையும் விட்டுருங்க. பாக்கி இருக்கிற 10 லட்சம் அதுக்கு நீங்கள் என்ன கணக்கு பண்ணணும்னு சொன்னால் அந்த 10 லட்சத்துக்கு 25,000 ரூபாய் அதை கொடுக்கணும். இதை தௌஹீத் ஜமாத் மறுக்கலை. ஆனால் எப்படி வெளியே பரப்புகிறாங்கன்னா எதுக்குமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அப்படி பரப்புகிறாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லவில்லை என்பதை என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து 3வது வருஷம் பார்க்குறாங்க, 40 லட்சமாக சொத்தாயிடுச்சு. இப்போ கூடுதல் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது +15 தான், 15 லட்சம் தான் அதிகமாக மாறி இருக்கிறது. இப்போ அந்த கூடுதல் 15க்கு மட்டும்தான் கொடுக்கணும். முதல்ல உள்ள அந்த 2 பகுதி 25 வர இருக்குது பாருங்களேன், 15 + 10 அது கொடுக்க வேண்டியதில்லை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எனவே அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த கிரே ஜோனை கடந்து நம்ம போகும்போது ஜக்காத்தை கொடுத்துட்டோம், எல்லையை கடந்து நிசாபை கடந்து போகும்போது கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அதிலிருந்து கூடுதலாக எவ்வளோ வருமானம் ஆடாகிறதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம ஜக்காத்து வருடம் நம்ம திருப்பி கொடுத்து கொண்டே வரணுமே ஒழிய கொடுத்த மதிப்பீட்டுக்கு கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த இடத்துல நாம் இறுதியாக நினைவூட்டி கொள்கிறோம். எனவே ஜக்காத்தை பொறுத்தவரை அதனுடைய சட்டத்திட்டம், அதனுடைய பொருள் அர்த்தம், அதனுடைய கூறு, அது எப்படி மார்க்கத்தில் கடமை என்கிற வகையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகை போலவா அல்லது ஹஜ்ஜு போலவா என்பதை தெளிவாக நம்ம விளக்கி இருக்கிறோம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.